கெரண்டி எல்ல விபத்து விசாரணைக்கு சிறப்பு போலீஸ் குழு நியமனம். கொழும்பு மாநகர சபையை கைப்பற்ற வியூகம் வகுக்கும் எதிர்க்கட்சிகள். யாத்திரிகர் குழுவை ஏற்றிச் சென்ற பேருந்து விபத்து, 20 பேர் வைத்தியசாலை. நாடு பூராகவும் உப்புக்கு பாரிய தட்டுப்பாடு. நுவரெலியா கண்டி பிரதான வீதியின் கொத்மலை கெரண்டியல்ல பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற பேருந்து விபத்து குறித்து சிறப்பு விசாரணை நடாத்த போலீஸ் திணைக்களம் ஒரு குழுவை நியமித்துள்ளது. சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தலைமையிலான இந்த குழுவில் மேலும் 4 மூத்த போலீஸ் அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளனர். கடந்த 11ஆம் திகதி இடம்பெற்ற இந்த விபத்தில் 23 பேர் உயிரிழந்த நிலையில் 40க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கதிர்காமத்தில் இருந்து நுவரெலியா வழியாக குருநாகல் நோக்கி சென்ற அரச பேருந்து அதிகாலையில் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த நிலையில் விபத்து சாரதியின் கவனயீனத்தால் ஏற்பட்டதா அல்லது இயந்திர கோளாறு காரணமாக ஏற்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனிடையே உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக தலா 1 மில்லியன் ரூபாய் வழங்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு அரசு தரப்புக்கு எதிர்க்கட்சிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி தேர்தலில் கொழும்பு மாநகர சபையில் ஆளும் கட்சி 48 ஆசனங்களை பெற்று முன்னிலை வகிக்கின்றது. இதே நேரம் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து 69 ஆசனங்களை பெற்றுள்ளன. தேசிய மக்கள் சக்தி தனிக்கட்சியாக அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் எனினும் ஆட்சி அமைப்பதற்கான அறுதி பெரும்பான்மையை பெறவில்லை. எனவே தனித்து ஆட்சி அமைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைக்க வியூகம் அமைத்து வருகின்றன. இதற்காக ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஏனைய சுயேட்சை குழுக்களுடன் கடந்த வாரம் நடாத்திய பேச்சுகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டார தெரிவித்துள்ளார். இதற்கமைய முக்கிய கலந்துரையாடல் ஒன்று இந்த வாரம் நடைபெறும் என்றும் இந்த கலந்துரையாடல் கொழும்பு மாநகர ஆட்சி அமைப்பது தொடர்பில் இறுதி செய்யப்படும் என்றும் அந்த கட்சி தெரிவித்துள்ளது. வெசாக் யாத்திரிகர் குழுவை ஏற்றி சென்ற பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானது. குறித்த பேருந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் 20 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து நேற்று இரவு அலதனிய ஜடிகலகல பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்கள் பரிகம, கண்டி மற்றும் பேராதனை வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த விபத்து தொடர்பிலான விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். கொத்மலை ரம்பொட கெரண்டியல்ல பகுதியில் அரச பேருந்து 100 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகி 21 பேர் உயிரிழந்த துயரம் 6ஆம் முன்னர் மற்றொரு பேருந்து விபத்து தொடர்பில் தகவல் வெளியாகி மக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. உப்பு இறக்குமதி தாமதமான காரணத்தினால் சந்தையில் உப்பு தட்டுப்பாடு நிலவுவதாக உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. 30 மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்திருந்த போதும் அது தாமதமாகியுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் தெரிவித்தார். இதன் காரணமாக சந்தையில் உப்பு தட்டுப்பாட்டை காணக்கூடியதாக உள்ளதாக அவர் தெரிவித்தார். எதிர்வரும் வாரத்தில் குறித்த உப்பு தொகை கிடைத்த பின்னர் உப்பு தட்டுப்பாடு கட்டுப்படுத்தப்படும் என உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். கனடாவில் வசிக்கும் தமிழர்கள் சிலர் அந்த நாட்டின் பிராம்டன் நகரில் விடுதலை புலிகள் அமைப்பின் ஈழம் வரைபடத்தை உள்ளடக்கிய தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னம் ஒன்றை திறந்து வைத்துள்ளதாக சமூக ஊடகங்களில் வீடியோ ஒன்று பரவி வருகின்றது. இது தொடர்பாக கனடாவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் அலுவலகத்திடமிருந்து அறிக்கை ஒன்றை கோருவதற்கு எதிர்பார்ப்பதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட பதிவுகளில் 2021ஆம் ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் காட்டப்பட்ட நினைவு சின்னம் அளிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பாக இந்த நினைவு சின்னம் கட்டப்பட்டதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர்.